தினமொரு வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனம். அவர் வயப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். விளக்கம். இயேசு உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்றால் அவர் தம்முடைய பாடுகளை எளிதாக சகித்திருக்க வேண்டும் என்று ஒரு நாத்திகன் கூறுவதை நான் கேட்டேன். அவனுடைய இந்த விமர்சனம் சுவிசேஷங்களை மீண்டுமாக ஆராயும்படி என்னை தூண்டியது. நமக்கு இரட்சிப்பை பெற்று தருவதற்காக அவர் செய்த வியக்கத்தக்க காரியங்களையும் அவர் அளித்த போதனைகளையும் நான் மறு ஆய்வு செய்தபோது இயேசு செய்யாத சில காரியங்கள் நம்முடைய இரட்சிப்பிற்கு முக்கியமானவை என்பதையும் நான் கவனித்தேன். இயேசு தம்முடைய சொந்த சித்தத்தை நாடவில்லை. அவர் தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக தூதர்களின் லேகியோன்களை அழைக்கவில்லை. அவர் தம்மை தற்காத்து கொள்ளவில்லை அல்லது தம்மை குற்றஞ்சாட்டினவர்களை பயமுறுத்தவில்லை. அவர் தம்மை தாமே ரட்சித்துக் கொள்ளவில்லை. அவர் சிலுவையிலிருந்து கீழே இறங்கவில்லை. அவர் பாவிகளை நேசித்து அவர்களை ரட்சிப்பதை நிறுத்தவில்லை. இயேசு இந்த காரியங்களை செய்திருக்க முடியும் என்ற உண்மை அவருடைய வேதனையை அதிகரித்தது மட்டுமல்ல, அவர் தம்முடைய வல்லமையை தம்முடைய சொந்த ஆதாயத்திற்காக பயன்படுத்தும்படியும் அவரை சோதித்தது. ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக அவர் நம்முடைய நலனுக்காக தம்முடைய வல்லமையை பயன்படுத்தினார். எபிரேயர் 4:15-16 வசனங்கள் இதை விளக்குகின்றன. இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. எனவே அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியும். ஆதலால் நாம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெறுவதற்காக அவருடைய கிருபாசனத்தை தைரியமாக அணுக முடியும். இன்றைக்கு உங்களுடைய தேவை எதுவாய் இருந்தாலும் நீங்கள் இயேசுவினிடம் வந்து இந்த ஸ்லாக்கியத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா துன்பமான சூழ்நிலைகளையும் கடந்து தேவ சித்தத்தின்படியும் தேவ வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.